என்னையா இது? சோ தான் எம்ஜிஆரை எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ என்னைக்கு எம்ஜிஆர் மேல அன்பு வச்சிருந்திருக்காரு? சோனாலே எம்ஜிஆரை பற்றி வேற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் ஐயா. எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இலவச திட்டங்களை அறிவித்த போது அப்ப சோ சொல்றாரு அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இலவசம்னு ஒண்ணு தரவே கூடாதுங்க. அது என்ன இலவசம்? சில தயாரிப்பாளர்கள் சோட்ட வந்து சொல்லுவாங்களாம், ஏங்க எம்ஜிஆர் வச்சு படம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எங்களால எம்ஜிஆர் வச்சு படத்தை ஆரம்பிச்சா படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பல இடங்களில் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் வந்து உதவி செய்யறது உண்மைதாங்க, ஆனா சுய விளம்பரத்துக்காக பண்றார் அப்படின்னு சோட்ட சொல்லியிருக்காங்க. சோ அவங்கள உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு. சோ எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம வீட்டுல ஒலைய வச்சுக்கிட்டு அரிசி வேணும்னா நம்பி எம்ஜிஆர் போகலாம் ஐயா, உடனே கிடைக்கும் ஐயா. இப்போது எம்ஜிஆரை பார்த்த சோ கண்ணீர் மல்க எம்ஜிஆர் போன திசையே பார்த்து கொண்டு, என்ன மனுஷரியா. அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நமது வீடியோ மக்களதிலகம் எம்ஜிஆர், சோ ராமசாமி இவர்களின் இணைப்பை பற்றியது. என்னது? எம்ஜிஆர் சோ இணைப்பை பற்றியதா? என்னையா இது? சோ தான் எம்ஜிஆரை எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ என்னைக்கு எம்ஜிஆர் மேல அன்பு வச்சிருந்திருக்காரு? சோனாலே எம்ஜிஆரை பற்றி வேற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் ஐயா. அது எப்படி எம்ஜிஆர் சோ இணைப்பு வீடியோ என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, சோ ஒரு நல்ல விமர்சகர். விமர்சகர் என்றால் எதை பார்க்கிறாரோ எதை கேட்கிறாரோ அவர் அதை பற்றி நல்ல தகவல் என்றால் நல்ல தகவலையும் சொல்லுவார், அந்த தகவல் சரியில்லை என்றால் அதையும் சொல்வார், அதில் என்ன தவறு என்பதை எடுத்தும் சொல்வார். அப்படிப்பட்ட அவர் ஒரு நல்ல விமர்சகர், நல்ல அறிவாளி, நல்ல விவரம் தெரிந்தவர், உலக அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சோ எம்ஜிஆர் மீது பல முறை கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் தன் கருத்தை எம்ஜிஆரின் நடவடிக்கையை பார்த்து மீண்டும் நல்ல விதமாக மாற்றி அமைத்துக் கொண்டவர் சோ. ஆக சோவை கூட தன் மீது கொண்ட தவறான கருத்தை அவரையே உணரச் செய்து, நீங்கள் உணர்ந்ததுதான் தவறு, என் மீது தவறல்ல என்று அவரை மீண்டும் சரியாக உணரச் செய்தவர் எம்ஜிஆர். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். பாருங்க, எம்ஜிஆர் என்றாலே பல நேரங்களில் வேறு வேறு விதமாக முரண்பட்ட கருத்துக்களை துவக்கூடிய சோ ஒரு முறை 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், தொடர்ந்து ஆண்டார், அவருடைய ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படுது. இப்போ சோ சொல்றார் இந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை, எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது தவறு, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று உடனே தன் கருத்தை தெரிவித்தார். பாருங்க, அது மாதிரி சோ என்றாலே ஒரு அதிமுகவின் ஆதரவாளர் என்கின்ற கருத்து சோவினுடைய நிறைவு நாள் வரை பலரது மனதில் நிலவி இருந்தது. அப்போ எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இலவச திட்டங்களை அறிவித்த போது அப்போ சோ சொல்றாரு அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இலவசம்னு ஒண்ணு தரவே கூடாதுங்க, அது என்ன இலவசம் என்று சொன்ன சோ காலப்போக்கில் எம்ஜிஆர் அளித்த இலவச திட்டங்களை பார்த்து இல்லை இல்லை அன்று நான் சொன்னது தவறு, இப்ப நாடு இருக்கக்கூடிய நிலைமையில இலவசங்களும் அவசியம்தான் என்பதை உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சோ அந்த கருத்தையும் ஒத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட சோ எம்ஜிஆர் மீது என்னதான் முரண்பட்ட கருத்து இருந்தாலும் எம்ஜிஆரோடு எத்தனை படங்களில் நடித்திருக்கிறார். அடிமைப்பெண், எங்கள் தங்கம், என் அண்ணன், இது மாதிரி எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காரு. எத்தனை படங்களில் சோவுக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த படங்களில் எம்ஜிஆர் சோவும் எவ்வளவு இணக்கமா நடிச்சிருக்காங்க, எவ்வளவு அந்யோன்யமா நடிச்சிருக்காங்க. இப்படி எம்ஜிஆரோடு பல படங்களில் நடித்த சோ
ஒரு நாடகத்தில் நடிப்பதற்காக ஒரு முறை மும்பைக்கு போறார். மும்பையில் அங்க ஒரு வயதான மூதாட்டி ஷோவை பார்த்து, தம்பி நான் உங்களை எங்க எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல நீங்களும் நடிச்சிருக்க பார்த்துருக்கேன், நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா எம்ஜிஆரை நாங்கள்லாம் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க என்று இயல்பாக சொல்லிவிட்டு அந்த வயதான மூதாட்டி நடைய கட்டி விட்டார். அப்படி சொல்லிவிட்டு சென்ற அந்த மூதாட்டியை ஷோ திரும்பி பார்த்து விட்டு, யார் இவர், ஏன் என்னை சந்தித்தார், ஏன் இப்படி சொல்லிட்டு போறார், முன்பின் பேர் தெரியாது, விலாசம் தெரியாது, அப்படி இருக்க நான் எம்ஜிஆர் படங்களில் நடித்ததை மட்டும் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், இதில் வேறு நான் சென்னைக்கு போனா இவர் கேட்டதா எம்ஜிஆர் சொல்லணுமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் யார் யாரோ எந்த ஊருக்கு சென்றாலும் எம்ஜிஆர் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு மரியாதை கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சியை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருந்தார். சில தயாரிப்பாளர்கள் ஷோட்ட வந்து சொல்லுவாங்களாம், ஏங்க எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அவர் கால் சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப தாமதமா இருக்குங்க, எங்களால் எம்ஜிஆர் வச்சு படத்தை ஆரம்பிச்சா படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்று சொன்ன தயாரிப்பாளர்களே சில மாதங்கள் கழித்து அதே எம்ஜிஆரை வைத்து தான் அடுத்த படம் பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்றால் இவங்க ஏற்கனவே புலம்புனது மாதிரி எம்ஜிஆர் வச்சு படம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்திருந்தால் இவங்க ஏன் அடுத்த படம் எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறாங்க, உண்மை அது இல்லை என்று உண்மையை சொல்லுகிறார். எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பது கஷ்டம்தான், ஆனால் அதே எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால்தான் லாபம் பெற முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் சொல்லி அனைவரும் ஒப்புக்கொண்டதை ஒப்புக்கொண்டு பல இடங்களில் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆரை பற்றி சிலர் கூறிய சில தகவல்களை கேட்டு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். என்ன தகவல்கள்? ஷோகிட்டே சில பேர் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் வந்து உதவி செய்யறது உண்மைதாங்க, ஆனால் சுய விளம்பரத்துக்காக பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு, யோ விளம்பரத்துக்காகத்தான் எம்ஜிஆர் உதவி செய்யறாருன்னு சொல்றீங்கல்ல, இப்படி விளம்பரத்துக்காகத்தான் எம்ஜிஆர் போல எத்தனை பேர் உதவி செஞ்சிட்டீங்க, சும்மா இருங்க ஐயா. அதெல்லாம் அப்படி கிடையாது. எம்ஜிஆர் விளம்பரத்துக்காக உதவி செய்தவர் கிடையாது. எம்ஜிஆர் தனக்கு தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்கிறார், தனக்கு தெரியாதவர்களுக்கும் உதவி செய்கிறார், தன் வாழ்க்கையில் சம்பந்தப்படாதவர்களுக்கும் உதவி செய்கிறார்ங்கிறத நான் பல முறை பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லி இருக்கிறார் பலமுறை. ஒரு உதாரணத்திற்கு சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் அப்படின்னு அவர் ஒரு பழம்பெரும் நடிகர், எல்லாரு கூடயும் நல்ல இணக்கமான உறவு கொண்டவர். எல்லா நடிகையருக்கும் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் நல்லா தெரியும். ஒரு முறை சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் தன் தாயார் மறைவுக்கு பிறகு ஈமக்கிரியை செய்வதற்கு போதுமான வசதி இல்லை. உதவி பெற வேண்டும் என்றால் தாயார் இறந்தாச்சு, உடனே உதவி வேணும். அந்த சூழ்நிலையில் உடனே உதவி வேணும்னா யாருக்கிட்ட போகணும்? சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் யோசிக்கிறாரு. அவர் மனசுல தோன்றினது அந்த ராமாபுரம் வீடு தான், அந்த மக்கள் இலகம் எம்ஜிஆர் தான். உடனே பாஞ்சு போறாரு. எம்ஜிஆர் அவசரமா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனை அப்படி அடையாளம் கண்டு கொண்ட எம்ஜிஆர் அவரை வர சொல்லி, என்ன விஷயம், ஏன் இப்படி பரபரப்பா இருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க என்று சொல்ல, சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் எம்ஜிஆரிடம் கதறிக்கொண்டு, என் தாயார் இறந்து விட்டார், ஈமக்கிரியை செய்ய போதுமான காசு உடனடியாக இல்லை, எனக்கு நீங்க தான் உதவணும் எம்ஜிஆருடைய 2 கரங்களையும் பற்றி அவர் கண்ணீரோடு மன்றாடிய போது, எம்ஜிஆர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவசரமாக வெளியே போய்கிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளிருந்து ஒருவரை வர சொல்லி, இங்கே பாருங்க சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனுக்கு ஒரு வேன், இது போக அந்த ஈமக்கிரியைக்கு தேவையான பணம் கொடுத்து உடனே ஹெல்ப் பண்ணுங்க, வெங்கட்ராமன் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வர்றேன் அப்படி எம்ஜிஆர் போயிட்டாரு. உடனே ஒரு வேனையும் போதுமான பணம் என்ன அதற்கு மேலான பணத்தையும் அவர்கள் கொடுத்து சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமனின் குறையை தீர்த்திருக்கிறார்கள். அந்த தாயாரின் ஈமக்கிரியை மிக அருமையாக நடந்தேறி இருக்கிறது. இதை கண்ணீர் மல்க சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் அவர்கள் சோவிடம் சொல்லி இருக்கிறார். இந்த சம்பவத்தை சொல்லி, எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நம்ம வீட்டில் ஒலைய வச்சுக்கிட்டு அரிசி வேணும்னா நம்பி எம்ஜிஆர்ட்ட போகலாம் ஐயா, உடனே கிடைக்கும் ஐயா என்று சொல்ல, சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் தன்னிடம் சொன்னதை இதை பலரிடம் சொல்லி இருக்கிறார். எம்ஜிஆர் என்பவர் அப்படிப்பட்டவர் ஐயா. இதை சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் சொல்வது என்ன,
நானே பலமுறை நேரில் கண்டிருக்கிறேன், நானே பலமுறை பலருக்கு எம்ஜிஆர் உதவியதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன், நல்லபடியாக கேள்வியும் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் சொன்னதை சோ மேலும் வலியுறுத்தி சொல்லி எம்ஜிஆர் முகம் தெரியாதவர்களுக்கும் உதவி செய்தது உண்மைதான் என்பதை சோ ஒப்புக்கொண்டதாக பல சரித்திர சான்றுகள் இருக்கிறது. ஒருமுறை அடிமைப்பெண் படப்பிடிப்பில் சோ கலந்து கொண்டிருக்கிறார். அது ராஜஸ்தான் பாலைவனம், அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கொடுமையான இடங்கள். அங்கே கிளைமேட் ப்ராப்ளம், அங்கேயும் நச்சு பாம்புகள் அதிகம். அந்த இடத்துல கிளைமேட் தாக்கத்தினால மாறுபாடுனால சோவுக்கு கடுமையான வயிற்று வலி, அவரால் தாங்க முடியல, அவதிப்பட்டிருக்காரு, அல்லல் பட்டிருக்காரு. தன்னோடு நடிக்க வந்த சோ வயிற்று வலியால் அவதிப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் தன்னுடைய டாக்டரை அழைத்து எம்ஜிஆர் சோவுக்கு உதவி செய்ய சொல்லி மருத்துவம் பார்க்க சொல்லி சோவிடம் சொல்லியிருக்கிறார், இந்த சூழலில் படப்பிடிப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட்டாக கியூர் ஆன பிறகு அதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் வெளியே சென்று படப்பிடிப்புக்கு சென்று விட்டார். இப்போது எம்ஜிஆரை பார்த்த சோ கண்ணீர் மல்க எம்ஜிஆர் போன திசையே பார்த்து கொண்டு, என்ன மனுஷரியா, என்ன ஆளியா, எந்த சூழலிலும் யாராக இருந்தாலும் உதவுவது என்பதை அவர் கைவிடவே இல்லையே, எம்ஜிஆர் தான் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தையும் ஞாபகப்படுத்துகிறார் எம்ஜிஆரை பற்றி. உங்களுக்கு தெரியும், நீலுன்னு சொல்லி ஒரு நல்ல நடிகர், நல்ல நண்பர். இவர் கல்கத்தாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ சென்னை வந்தாருன்னா நடிகர் சோவை பார்ப்பார். நடிகர் சோவுடைய நாடகங்களில் அந்த நீலு இணைஞ்சு நடிக்கிறவர். நீலுவும் சோவும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். கிட்டத்தட்ட நீலு அவர்கள் சென்னைக்கு வந்து ஒரு வருட காலம் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நீலு சென்னைக்கு வரார். வந்த இடத்துல சோவை சந்திக்கிறார். சோவை எங்க சந்திக்கிறாரு? எம்ஜிஆர் கூட படப்பிடிப்பு தளத்தில் சந்திக்கிறார். அப்ப சோ எம்ஜிஆர் கிட்ட நீலுவை அறிமுகப்படுத்துறாரு. எம்ஜிஆர் அவர்களே, இவர் பேர் நீலு, என்னுடைய அருமை நண்பர், என் உயிர் நண்பர் அப்படின்னு சோ சொல்ல எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக சொல்லிருக்காரு, தெரியுமே இவர் பேர் நீலு, உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், மிகச்சிறந்த நடிகர், இவர் எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு இருக்காரு. இவரை வந்தா பார்த்துருக்கனே. சோவுக்கும் நீலுவுக்கும் குழப்பம், என்னையா இது? நீலு சென்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் இருக்கும். எம்ஜிஆர் ஷார்ட் டேஸ்ல பார்த்துருக்கதா சொல்றாரு. அப்போ உங்க நாடகத்தில் வேற நீலு நடிச்சதை பார்த்து வேற சொல்றார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோவோடைய நாடகத்திற்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கி இருக்காரு. அந்த நாடகத்தில் நீலு நடிக்கல. நீலு சென்னைக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும். இப்போ எப்படி எம்ஜிஆர் நீலுவை எனக்கு தெரியும்னு சொல்றாரு? இந்த குழப்பத்தை விடுவிக்க சோவே எம்ஜிஆர் கேட்கிறாரு, ஏங்க நீங்க 2 நாளைக்கு முன்னாடி என் நாடகத்துக்கு தலைமை தாங்கினீங்க, அந்த நாடகத்தில் நீலு கிடையாது, நீலு சென்னைக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும், அப்புறம் எங்க நீலுவை என் நாடகத்தில் பார்த்தீங்க? நீலு தான் அந்த நாடகத்தில் நடிக்கலையே என்று சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், ஏங்க நான் என்ன 2 நாளைக்கு முன்னாடி நடந்த உங்க நாடகத்தில் நீலுவை பார்த்தேன்னு சொன்னா? உங்க நாடகத்தில் நீலுவை பார்த்திருக்கேன்னு தானே சொன்னேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் உங்க நாடகத்தில் அவர் ஒரு வக்கீல் வேஷத்தில் நடிச்சாரா இல்லையா என்று எம்ஜிஆர் கேட்க அசந்து விட்டார்களாம் சோவும் நீலுவும். அப்போ சோ சொல்றார், எம்ஜிஆர் என்ன ஆளியா, எவ்வளவு பரபரப்பான சூழலில் வாழக்கூடிய மனிதன், எவ்வளவு அரசியல் பிரச்சனைகள், எவ்வளவு சினிமா பிரச்சனைகள், எவ்வளவு சுய பிரச்சனைகள், இதுக்கு மத்தியில் என்னைக்கோ பார்த்த நாடகத்தில் அந்த நீலுவை இப்ப ஞாபகத்தில் வச்சிருக்காருன்னா அபாரமான இவருக்கு ஞாபக சக்தி என்று அவர் பாராட்டுகிறார். நீங்க எம்ஜிஆரை எந்த அளவிற்கு சோ உள்வாங்கி இருந்தால் அடிமைப்பெண் படத்தில் இப்படி ஒரு காட்சி வரும். எம்ஜிஆர் பேரு வேங்கையன். எம்ஜிஆருக்கு எதிரியாக வரக்கூடியவர் நடிகர் மனோகர் வில்லன். அந்த மனோகர் கூட்டத்தில் ஒருவரா வருவாரு மந்திரவாதியாக சோ. அப்போ வேங்கையன் என்கின்ற எம்ஜிஆர் ஆட்க இந்த சோ உள்பட மனோகரை எல்லாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சோவை எம்ஜிஆருடைய ஆட்கள்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்த போவாங்க. அந்நேரம் சோ சமயோசிதமா சொல்லி தப்பிக்கிற மாதிரி ஒரு வசனம், இந்த பாருங்க என்ன நீங்கெல்லாம் கொடுமைப்படுத்தீங்கன்னா நான் வேங்கையன்ட்ட சொல்லிடுவேன். வேங்கையன்னா எம்ஜிஆர் கேரக்டர்,
நான் வேங்க என்கிட்ட சொல்லிடுவோம்னு உடனே அவங்கெல்லாம் ஜகா வாங்கிக்கிடுவாங்க. ஜகா வாங்கிட்டு ஐயோ மன்னிச்சிருங்க நீங்கள் சொல்லாதீங்க என்று அவர்கள்லாம் பதறுவாங்க. அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு சோவுக்கு ஒரு வசனம் பாருங்க ஐயா, தலைவன் பேரை கேட்ட உடனே என்னமா பயபக்தி, அவன்லாம் தலைவன் என்று சோ அந்த வசனத்தை சொல்லும்போது படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் மத்தியில் எத்தனை உற்சாகம், எத்தனை எழுச்சி, அப்படி எழுந்து நின்று தேட்டரில் கைதட்டி இருக்கிறார்கள். இந்த காட்சியில் நான் அந்த வசனத்தை சொன்னவுடன் எப்படி தலைவன்னா அவன்லாம் தலைவன், தலைவன் பேர சொன்ன உடனே எப்படி அவன் ஆட்கள்லாம் அப்படி ஒதுங்குறான் பாரு. என்னே பயபக்தின்னு நான் சொன்ன வசனத்திற்கு எம்ஜிஆரை நினைத்துக் கொண்டு திரையரங்கில் பல காட்சிகளில் பலர் எழுந்து நின்று கைதட்டியதை நானே பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எம்ஜிஆர் மீது வயப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரை வசைபாடியவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரையே பார்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் எல்லோரையும் சமமாகத்தான் பார்த்திருக்கிறார். எம்ஜிஆரை எதிரியாக நினைத்தவர்கள் உண்டு, எம்ஜிஆர் யாரையும் எதிரியாக நினைத்ததே கிடையாது. இப்படி மானுடமாய் பிறந்த இந்த உலகில் எம்ஜிஆர் என்கின்ற மனிதாபிமானம் மிக்கவர் எல்லா மனிதர்களையும் சமபார்வையில் பார்த்திருக்கிறார். இதை சோ அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் போது எம்ஜிஆரை நினைந்து நாம் இப்போதும் வியப்படையத்தான் வேண்டியிருக்கிறது. நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.